காலங்காத்தால எவன் தான் கூப்பிடுறது? சரி ஃபோன் ஏன் அட்டன் பண்ணலாமா வேணாமா? அட்டன் பண்ணலாம். ஹாய்டா மகன்ட்டு, நான் தான்டா ஜே. ஜே நீயா? டே ஆமாடா நான் தான்டா ஜே. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா வேணும் உனக்கு? டே ஒரு ஐஸ்கிரீம் தலையை வந்து ஒரு குண்டு பையனை கடத்திட்டு போயிட்டான்டா. குண்டு பையனா? திருடிட்டு போயிட்டான். அப்ப நீ என்ன பண்ண? என்னோட அறிவியை வச்சு அப்புறம் வித்தையெல்லாம் காட்டி எப்படியோ அவனை காப்பாற்றிட்டேன்டா. ஆனா இப்ப அவனோட தங்கச்சியை திருடிட்டு போயிட்டான்டா. சரி வெயிட் பண்ணு ஃபோனை வை நான் வர்றேன். ஸோ வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மசாம் தமிழ் தான். நீங்கள் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். நானே இது ஃபோனில் பேசியிருப்பேன். நம்மளோட ஜே, அதோட நம்ம ஜே அந்த ஐஸ்கிரீம் காரன் நம்மளோட ஃப்ரெண்டு ஜே இல்லை அந்த இது குண்டு பையனோட தங்கச்சியை காப்பாற்றி போயிட்டானாமா கைஸ். இது எடுத்துகிட்டு போயிட்டானாமா கைஸ். நம்ம தான் கைஸ் போய் நம்ம ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும். வாங்க கைஸ், நம்ம கொஞ்சம் நம்மளோட மூளை யூஸ் பண்ணி இன்றைக்கி அவனை இது ஐஸ்கிரீம் காரனுக்கிட்ட அந்த இது தப்பிக்க பார்க்கலாம். இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த அந்த இவனுக்கு அந்த பொண்ணை காப்பாற்றுற வீடியோ. வீட்டில் இருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாரு. இந்த இங்க ஒரு கதவு இருக்கும்டா, திறந்தேன்டா. உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? இதை பார்த்து நம்ம ஜேக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் விடக்கூடாதுங்க. ஆனால் இந்த பெட்ஷீட் இருக்கு, இந்த பெட்ஷீட் எடுத்து போடுறா. இந்தா போடுறேன்டா. இறங்கி போ, இந்த கைத்தை பிடிச்சி இறங்கி போகாது. ஆமாடா போடா. ஐஸ்கிரீம் காரை வந்துட போகாதா? ஆனாலும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கக்கூடாதா? Going to kill some kids today. I'm looking for the chubby one. I'm going to find me some chubby kids and we're gonna make some ice cream fun. ஒரு மேப் பண்ணிருக்கு. அடே ஜே, அதானே நீ போய் எடுக்கணும். அந்த ஐஸ்கிரீம் தலையை நான் பார்த்துட்டோம். டேரக்ட் பண்ணிட்டோம். அவன் வந்து பீஸ் ஹெல்ப் பண்ணா. போயிட்டா இந்த மேப் நீல வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாலிக்கே நீ போட. என்ன வருது? என்ன நடக்க போதும்னு தெரியலடா. டே உன் கையில தான் எல்லாமே இருக்கு. அந்த குண்டு போனோட இது கூட்டிட்டு போயிடுவான். இந்த மேப் என்னன்னு உனக்கு தெரியுமா ஜே? நான் சொல்றதை மட்டும் பண்ணு ஜே. கேர்ள்ஸ் நீங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஜே பாவம் கைஸ், அவன் ஃப்ரெண்ட் எழுதிட்டு என்ன நடக்குது? குண்டு பையன் உட்காந்துருக்கான். குண்டு பையன் அழுகுனா எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுக்கு இப்படி டிஃபரெண்டா இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவுமே அவ்வளோக்கா சாப்பிடல, ஆனால் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ரீசெண்டாக நம்மளோட ஃபாதர் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அதாவது என்ன ஆகுதுன்னா, அவனோட இது அவங்க அப்பாவோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க கைஸ். அதுதாங்க சொல்கிறான் ஜே. இப்போ நீங்கள் வந்து நான் களத்தில் இறங்கலாம். ஜே இப்போ வந்து அவங்க ஐஸ்கிரீம் போய் பார்த்துட்டு போகண்டி. பார்த்துக்கலாம் போது கதவு திறந்தா ஓடணும். ஓடி சுற்றி வந்து எடுக்கணும். வா ஜஸ்ட் மிஸ். ஏதாச்சும் பண்டாடி மகந்தி ஏதாச்சும் சொல்லிட்டா. வர்றதுக்குள்ள நீ போகணுடே. ஏதாவதுக்குள்ளே போய் கதவை காட்டிக்கோ, அதுதான் நல்லது.
ஓகே கதை சாத்திடு பொது ஜாலியாக நீ பார்க்கணுங்க. இது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. பிளேயர்ஸ் கட்டிங் பிளேயர்டா. ஓகே ஓடி வந்துட்டான். என்ன இருக்கு இந்த இதை வச்சு இது கழட்டுன்னு நினைக்கிறேன். கட்டிங் கழட்டி இது என்ன வயரை கட் பண்ணணும். அவனுக்கு ஜஸ்ட் கெச திருப்பிட்டே அது என்னன்னா அங்க ஒரு வயதுமே காணோம். குண்டு பொண்ணு மாதிரி வரைஞ்சு போயிரு. அப்புறம் என்ன வயரை கட் பண்ண சொல்லுங்க. எங்கேயாச்சும் வயர் இருக்கான்னு பாருடே தம்பி. எங்க இருக்கு வயர்? ஒரு வயரையும் காணாம காய்ப்பேடு வயதே இல்லோட பயப்புலவா எங்க இருக்குன்னு தெரியல. நான் சொல்றது மட்டும் பண்ண. நான் சொல்றது மட்டும் பண்ணல. சரி வாயை பேசாம கம்முனு. இந்த வயருக்கு கட் பண்ணிடு. ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் கோமல் கண்டுபிடிச்சிட்டு வயல் இங்க இருக்குது. இங்க தான் இருக்கு வயல். கட் பண்ண அவ்வளவுதான்டா. செம இங்க இருக்கும்போது செத்துருப்ப. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. ஏய் கொஞ்ச நேரம் பயமுடுத்த மாட்டேன். செத்துப்பு சொல்றேன்டா. கொஞ்ச நேரம் பயமுடுத்த மாட்டேன். நானே ஆல்ரெடி இது பயத்துல இப்போ ஏதாச்சும் ஆயிரும் வைக்கேன். நீ வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க. கேண்டில் ஐஸ்கிரீம் கடையே போதும். இவ்வளோ எனக்கு தெரியல. வேற எங்கேயாச்சும் போலாம். இப்போ நீ என்ன பண்ற? போய் கதவை சாத்தி. குண்டு பொண்ணு அமைதியாக குண்டு பொண்ணு போர்ல குண்டு பொண்ணு. ஓகே இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ரி எங்கே இருக்கு? சிமெண்ட்ரிங்க இடத்துக்கு போனது. கைஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன இடம்? சிமெண்ட்ரின்னு இருந்துச்சு. கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ண நினைக்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் தேடுறா. கேண்டில் கேண்டில். இது எதுக்கிட்ட தேவை? கேண்டில் வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? அங்கிட்ட இங்கிட்ட அழடா. என்ன இங்கே வைக்கணுமா? வச்சு பாரு. ஆமாம் வைக்கணுங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கிற வேலை முடிஞ்சா? என்ன ஐஸ்கிரீம் தலை மண்டையனே காணோம். டேய் அவன் வர்றது தானே நம்மளுக்கு நல்லது. நீ இருந்தாலும் காணோம்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம எங்கேயாச்சும் போவோம். ப்ளீஸ் ராஜு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துக்கணும் இங்கேருந்து. குண்டு பொண்ணு கேட்குது பாடா. ஏதாச்சும் பண்ணா. இப்போ சர்க்கஸ் போகலாமா? சினிமா என்னது? வந்தாச்சு. ஐயோ சினிமா என்ன படம்? ஒன்றும் படம் இங்கே தான்டா இந்த ஐஸ்கிரீம் தலை எங்கேயாச்சும் இருக்கு போகலாம். குண்டு பொண்ணு நீ கத்திட்டு இருந்தேன்னா வாயில செல்லட்டா போட்டு வச்சுக்கணும் பாரு. இந்தா பாக்குறேன். எல்லா இடத்துல எல்லா காரையும் பாக்குறேன். வெயிட் பண்றேன். இதுக்குள்ள நம்ம ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி என்னமோ கிடைச்சிருக்கு. என்னன்னு தெரியுமாடா? எவன் அந்த பொம்மையெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறது? இதை எடுத்து அவன் பேசுறதுக்கு தேவையில்லாத எடுத்து அவன் மண்டையிலே போடலாம்டா. போட்டுலாம் மண்டையில போட்டுலாம். மகன் இங்க ஏதோ பர்ஃபியூம் கிடைச்சிருக்குல. பர்ஃபியூம் எடுத்துட்டேன்டா. ஐஸ்கிரீம் தலைங்கிட்ட நீ என்னடா வேணும்? என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கடா. எதுக்கோ பர்ஃபியூமை கையிலே வச்சுது. எதுக்காச்சும் அடிக்கணும்னா தேவையில்லாதது. ஆமாம் கையிலே வச்சு தேவைப்படும்.
பர்ஃப்யூம் எங்க எடுத்து கூட தம்பி பர்ஃப்யூம். டேய் பேசாம இந்த குப்பைக்குள்ள எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம்ல, அதுக்குள்ள நிறைய இருக்கும்ல, ஏதாச்சும் கிடைக்கலாம்ல. ஓகே நம்ம இந்த டஸ்ட்பின்ல தேடணும். ஆஹா சரி இதை போட்டுறோம். நம்ம தேடி ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா சத்தங்கிட்டு விளாண்டாங்க. ஏன் வர்றான்டா தேடாதுடா. போட இவனெல்லாம் ஒரு ஆளு மண்டேன்னு. இப்ப எனக்கு பயமே இல்லடா. நம்ம ஃப்ரெண்டுக்கு போகும்போது எனக்கு எதுக்குள்ள பயம்? வா ஜஸ்ட் மிஷின பிடிச்சிருப்பான். அலைவோம். டேய் என்னமோ கோடு காட்டணுமே கிடைச்சிருக்குடா. கோடுன்னு நினைக்கிறேன்டா. இந்த ஏதாச்சும் ஒரு கதவுல தான் இருக்கும். இதுல போடணுமா? ஓ இதானா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தானே இருக்கான். அவங்க ஒரு குண்டு பையன் கன் வச்சுட்டு இருந்தாலும் அவன் தான்டா அந்த குண்டு பையன் தூக்கிட்டு எனக்கு என்ன வேணும்? தம்பி டேய் சார்லி. Welcome to the secret lair. I am the king. ஓ நீ அந்த கிங்கா? மைக்கு நம்ம ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்ட் இது. ஆமா மைக்கெல்லாம் எத்தனை ஆயது பாத்தே முன்னாச்சு. What's up, Jay? I have a rare piece that I found out there. Surely you know what to do with it. If you bring me something pretty, I'll give it to you. அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? இதை கொடுத்து அவனுக்கு ஏதாச்சும் கொடுத்து அதுக்கு பதில் அதை கொடுப்பானாடா. சரி நீ இப்போ என்ன பண்ற? இதை கொடுத்து அந்த பர்ஃப்யூமை கொடுத்து பாரு வாங்கிக்கலாம். Sure. I could do something with this. ஓ இதுக்கு வந்து என்னமோ கொடுத்துருக்கான். இது நீ என்ன பண்ற? வேன்ல போய் போட்டு வந்து. ஏய் இதான அந்த டோர் knob. பாத்துக்க மாட்டியா? அதுக்கடுத்து என்ன பண்ற? வேற என்ன ஸ்டெப் நல்லா கேட்டு அதுல போட்டு எடுத்து நீ ஃபர்ஸ்ட் சுத்த வைடி செத்துருவா. செத்துருவா. அப்போ எதுக்கு? ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ள போய் தேடி பண்றாங்க. சரி போலாம் போ. எல்லாத்தையும் தேடி பாரு. டேய் கேட் ஃபுட்டா? கேட் ஃபுட்டா? அடப்பாவி பையலே. ஓகே இது என்ன அது? ஹேங்கரா? சரி இதை எடுத்து வச்சுக்கோடா. அதுக்காச்சும் தேவை. இந்த நான் பொம்மை படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், அதுக்கெல்லாம் தேவை. ஆமா நானும் பார்த்துருக்கேன்டா. அந்த சிங்கிளெல்லாம் பிடிச்சி போட்டு ஸ்விங்குன்னு போவாங்க அதுதானே. அத்தியாண்டா நான் சொன்னா பார்த்தேன். ஆமாண்டா போடுறா. ஐயோ அடே என்னடா இங்கே வந்துட்ட? ஏன்டா குதிச்சு அவசரம் ஊனமே? போனா போ. சரி உள்ளுக்குள்ள போய் பாரு என்னென்ன இருக்குன்னு. ஐயோ மறுபடியும் நீ அந்த வீட்லயே போட கஷ்டப்பட்டு உனக்கு நான் கண்டுபிடிச்சேன்டா. அதை விட்டு நீ ஒன்று சொல்லவே மறந்துட்டே. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லணும்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. வச்சு போவான்டா. அட பாவி இறங்கலாமா? எப்போ கால் வலிக்குது அங்க இருந்து குதிச்சது. புத்திமதி சொல்லுங்க गाइस. அவங்க கூட்டிட்டு போய் நம்ம எப்படியோ ஜெய கூட்டிட்டு வந்தாச்சு. இவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் மட்டும் பாடுதுக்கேன். ஓகே போட்டுடலாம் गाइस. கைத்த போடு. அவ்வளோதான்டா நம்மடா. அட போடா மறுபடியும் கால் வலிக்குது. எத்தனை தட்டியில குதிச்சுட்டே இருக்குது. அப்பா எப்பா ஒரு வழியா அந்த இரும்புக்கு எப்படியே தள்ளிட்டேன் கஷ்டப்பட்டு.
மொண்டு போகுது. ஐயோ கா வச்சு கருவோம். என்னடா இது இப்படி பண்ண வைக்கிறாங்க? இது என்ன இதுக்குள்ள போலாமா? சரி போய் பாக்குறேன். தான் நான் வைக்கிறேன். சரி போய் பாரு. சிலிண்டர் மாதிரி இருக்கு. மேல ஓடிது அதே போல மேல ஓடிட்டே சத்தம் கேட்டு இந்த ஐஸ்கிரீம் பைய போல அந்தாலும் வருவான் சொல்ல முடியாது. இன்னும் லாக்கில் இருக்கு. லாக்கை திறந்து விடு. இப்போ நீ போய் இதை பார்த்து எனக்கு அந்த நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் ஸ்க்ரூ எடுத்துல அதை போய் எடுத்துட்டு ஒதுக்குனாம்பா. இது எனக்கு தேவையே வேண்டியது இல்லை. வேற என்ன எனக்கு தேவை? எடுத்தோமா அதை டோருக்கு நான் விடா. சி டோருக்கு நான் விடு. சாரி சாரி இது வந்து இதுதான்டா என்னமோ வலிஞ்சு வந்து இவன் ஒருக்கு ஆனவன தோத்திட்டே இருப்பான். அத இவனெல்லாம் விளங்கவே விளங்க மாட்டான்டா இவன். ஏன்டா விடுற பைத்தியக்காரா? வாவ் ஸ்னோமேன் யாரடா செஞ்சு வச்சிருப்பா? ஸ்னோமேன் இது என்ன பார்க்காதடா. அது கூடயும் அப்படியே பைத்தியக்காரி. நான் இது செக்கே பண்ணாம இருப்பேன்டா. எதுக்காக தேவையாம போய் செக் பண்ணுது? அது தேவை எதுக்காக நினைக்கிறேன்டா. ஆமா இதை வச்சு டைட் பண்ணுண்டா. எப்படி அண்ணனோட மூளை சத்தம் போட்டு சண்டை போட்டு அவன் வந்துடுவான். வந்தாலும் வருவான். வந்துட்டானா? ஓடு ஓடு ஓடு. சண்டைக்கு இவ்வளோ பண்ணி போடுன்னு நினைக்கிறேன். சரி வேற எங்க போடுற நீயே? டேய் அந்த கேட் ஃபுட் இருக்கும்ல அது எதுக்காச்சும் யூஸ் ஆகும். கேட் ஃபுட் அது எதுக்குடா? சரி எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம்ங்கிற. நீ சொல்றது கரெக்டு தான். எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம். யாருக்கு என்ன தெரியும் அதை பற்றி? கேட் ஃபுட் இதுக்குள்ளே தானே இருந்துச்சு. ஆமாம் இதை எடுத்து வச்சுக்கலான்னு இது தேவையா? இங்கே என்ன பூனையான வளர்த்துட்டு இருக்க? விட்ரா விட்ரா இதுக்காச்சும் தேவைப்படுறாடா. உள்ளே இருக்க போகிறா. நீ சத்தம் போட்டு உள்ளதாக இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை 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 ஓகே. குண்டு பொண்ணு வாயை போட்டு கம்மல் அடி குண்டத்தி சப்பு வச்சு போடுவாங்க. குண்டத்தி வாயை போட்டு கம்மல் சிமெண்ட்ரி போட்டியா? அப்போ இப்போ என்ன பண்ணுறது? கேட் ஃபுட் எடுத்து வச்சுக்கோ. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க டிக்கெட்டுன்னு வச்சு பாடி. அண்ணனோட மூளை கரெக்டாக தான் இருக்கும். ஓ மூளை நான் தான் எடுத்துட்டே வர சொன்னது. உடனே ஓ மூளை மூஞ்சி அப்போ அது என்ன? அது இங்கே ஏதாச்சும் வைக்க முடியும். ட்ரை பண்ணி பாது. என்னடா அது எங்கேயும் வைக்க முடியல. அவனோட மூஞ்சி வேற தெரிஞ்சு இன்னொரு அது முட்டு பாது. என்ன ஐயோ அதனால வந்துடுவான். Chubby kids and we're gonna make some ice cream fun. இங்க என்ன வைக்கும்? வச்சுட்டேன்டா. அட இன்னும் பூனை வருது.
பூனை அழகா நீ வந்துரு. அழகா இருக்கு. இது போய் அங்க போட்டுடலாம். பாத்தியா ஐயோட மூளை எப்படி பார்த்து இருக்குன்னு பாத்தியா? கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாடா. குண்டு பையனோட இது தங்கச்சியை காப்பாத்திடுறா. உன் கையில தாண்டா எல்லாமே இருக்கு. ஜே எங்கிட்ட நீ இறங்கி பாரு. இது என்ன இங்கே ஒரு ரூம் இருக்கு, நம்ம எங்கேயாச்சும் போனோமா? சரி ஐஸ்கிரீம் பைய போல எங்கே இருக்கு? எங்கே இருக்கானு? ஓ இங்கே தான் இருக்கானா? உனக்கு விட்ட வச்சுட்டே நீ போ. ஐயோ 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 அவ்வளோ வேர்ல்டு அவங்க தீண்டு போகல தம்பி. ஐஸ்கிரீம் தலையை சுத்த வச்சுட்டு போ. இந்த ரூம்குள்ளே போய் பாரு எங்கேயாச்சும் போய் பாரு. இது என்னது? இது எடுக்கலாம். இது பூனைக்குட்டி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத. இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாரு. எனக்கு என்னமோ நீ இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டுன்னு தான் தோண்டுது. ஆனால் ஆகுமான்னு தெரியும். முன்னாடி சிமெண்ட்ரிக்கு போ. ஆமாம் எனக்கு என்னமோ சிலிண்டர் மாதிரி என்னமோ எடுத்து அந்த சிலிண்டர் இருக்கேண்ணா. தெரியல, எனக்கு என்ன தெரியும். சரி வா எங்கேயாச்சும் போய் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சொல்கிறத மட்டும் பண்ணா சித்ததில்ல அவங்கிட்ட. என்னது மறுபடியும் அழுகுறான்? என்ன குண்டு பையன் அழுகுறான்? உனக்கு என்னன்னு தெரியுமா? ஆமாம் இது எனக்கு தெரியும். நீயும் நானும் ஒன்று தானா? என்னண்ணா சொல்கிற? நான் பாஸ்ட் ப்ரெசண்ட்டாக அனுப்புறதும். ஆமாம் கைஸ் அப்படி தான் நினைக்கிறேன். தெரியும் அப்போ அதான். ஸோ ப்ளஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபர்காட் தட் ஐ வாஸ் லைக் தட்டு. சார் வேண்டாம்ல எனக்கே வந்து போயிடுச்சு. எல்லாரும் இவனை ஏட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ இவனோட இதயம் பாருங்க துடிக்குது. பையப்புள்ள கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்க. சப்படி சப்படி கிட்டே போட்டுருவாங்க. அதனாலே குண்டு பையன் அழுவாமா? ஐ ஹேட் தம். ரொம்ப பேஷண்ட்டாகுங்கிறான். டெடிகேட் யுவர் செல்ஃபு. நீ காசு சேர்த்து வையே. ஓ என்னென்னமோ சொல்கிறாங்க கைஸ். அந்த இதயத்தில் இருக்கணுமோ கயிறு அவுண்டு வந்துச்சு. ஃபாதர் ஹெல்ப்பா வேணான்னுங்கிறான். யாருமே ரிசன் பண்ண மாட்டாங்க. இதை யாருக்கிட்டையும் சொல்ல அந்த சீக்கிரத்தில் நான் அப்புறமே பேசிக்கிறேன். ரிவெஞ்ச் எடுக்கிறதா? டே ஏன்டா தேவையில்லாத வேலை? ரிவெஞ்ச் எடுக்க போதான்னு சொல்லி அவனையும் கேட்டவனா கேட்டான். ஐயா மறந்து போயிட்டேன். பாஸ்ட் தானே இழிக்கிறான். நம்ம இழிப்பு வாய சப்பன் அடிச்சு போட்டு இப்போ மட்டும் எனக்கு இழிப்பு சப்பன் அழப்பா. ஓகே இப்போ நம்ம இந்த குண்டு ஃபீல்டு எடுத்துகிட்டு போய் எங்கே போகணும்னு வேலை பார்க்கலாம். நம்மளோட புத்திமதியை வச்சுட்டு காப்பாத்துறாடி டக்கு டக்குன்னு ஓடணும்டி. இப்படி ஆச்சு மகன் எப்படியாச்சும் நீ காப்பாத்திடலாம். தேவன் இங்க போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. என்னடா டேய் இந்த வேலை டேய் சப்பா உள்ளுக்குள்ள வந்து மூச்சு வாங்க முன்னாடி நேத்துக்கு செத்து போயிருப்போனா. நல்ல வேலை ஜே சாரிடா மன்னிச்சுக்கொள்ள. இதுக்குள்ள இருக்கா ஏத்துக்கீங்கடா டேய். ஆமா இங்கே தான் இருக்கு. ஓகே இப்போ தப்பிக்கணும் டே. இப்போ மட்டும் மாட்டிடாத தயவு செஞ்சு. வந்துட்டா பாரு ஓடுக்குன்னு ஓடு. அவுட் ஆயிடுறா தயவு செஞ்சு. அவுட் ஆயிடாதான்னு. ஓகே குண்டு பொண்ணு கம்முன்னு. ஓகே சிமெண்ட்ரி போ. டே நீ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பார்த்து. ஓகேடா நல்லா கவனம் செலுத்துறேன்டா. இங்கே தானே போட்டோம். அது எங்கேயாச்சும் போய் மாட்டணுமா இல்லை எங்கேயாச்சும் வச்சு அதை வேலை பார்க்கணுமா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா. இங்கே இருக்கானா?
அங்க இருக்காண்டி. டேய் நம்ம வழக்கேத்தி வச்சல கும்பிட்டுறான்டா பையப்புள்ள. ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட்லே மகந்தே. சீ நம்ம சும்மா போய் வச்சிருக்கு. இப்போ அது நைஸாக போய் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடு. இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாம் இங்கே வச்சுட்டோம்டா டே. எனக்கே இங்கே வச்சா என்ன நடக்க போகுதுன்னு நான் கேட்குறேன். இங்கே வச்சா என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறேன். அவனை கெச திருப்பி விட்டுட்டே இருக்கணும்டா இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப சின்ன வேலை. வந்துட்டான்டா கெச திருப்பி. அவன் வர்றதுக்குள்ள நீ அங்கிட்டு தள்ளி போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு. அங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் விட்டுருக்கானு போய் பாரு. எதுவுமே வச்சுட்டு போவான். டே ஐயோ அவன் வந்துட போறான்டி. வாடடே ஜே நீ காப்பாத்தணும். மறுபடியும் ஓகே எத்தனை வாட்டி தான் உன்னையே சொல்லிட்டு இருப்ப. ஆமா நீ எதுக்காக போய் வாங்க சொன்ன தெரியல. ஆமா எனக்கு என்னமோ ஆமாண்டா நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல. ஆமா தீப்பட்டி நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல வழக்காது போது பத்தி இருப்ப. ஆனா இது வச்சு என்ன பண்றது? வாடா ஜே நான் சொல்றத மட்டும் பண்ணு. சொல்லலாமா நீ சொல்றதெல்லாம் பண்றேன் நண்பா. பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் இப்படி ஓடிட்டே தான் இருக்கேன். நீ ஏதாச்சும் சொல்லவே மாட்டேங்கிற. கெசத்திருப்பா. போய் வைக்க முடியுமான்னு பாது. என்னது இந்த தீப்பெட்டி வச்சதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல நான் கேக்குதே உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி அறிவு வந்துருக்கு? நீ ஒரு ஆர்டிஸ்ட்லே. அறிவாளிதான்டா. டேய் இப்போ அவன்கிட்ட நீ இந்த நேரத்தில் என்ன பண்ற? டக்குன்னு போய் அந்த இதே என்னமோ எடுக்க சொன்னாங்க. எடுக்கு அலாம் காக். அந்த அலாம் காக் எடுத்துட்டேல பார்க்க வச்சுட்டு மறுபடியும் போய் அங்கதான் செட் பண்ணணும். நாளைக்கு ஓகே இப்போ மறுபடியும் அவனை சுத்த விட்டுன்னு தெரியும். ஆனா நீ எதுக்கு மறுபடியும் நலைக்கிறேன் கிளியரா சொல்றா. என்ன பண்ற? செட் பண்ணு. என்ன சத்தம் போடுது? ஐயோ அது என்னமோ அந்த பூனை என்ன கத்தி என்னமோ டொம்முன்னு அடிச்சு பாம்பு மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. டேய் ஐயோ டேய் ஓடுறா. அப்புறம் அந்த மைக்கு பையன் புள்ள என்னமோ உனக்கு கொடுத்தானே உங்ககிட்ட. அது என்னது? ஓடுறாது எங்கேயாச்சும் அந்த மாதிரி பிடிக்கிறது இல்லைன்னா அதை போட்டு தெரிவிக்கணும். எடுத்து வச்சுக்கோ. டோர் ஹேண்டில் சொன்னா டோருக்கு நாபு. டே வாடா உன்னை சுத்த வச்சுட்டே நான் போய் வந்தேன். நீங்களாம் வர்றதுக்குள்ள இதை போய் எங்கேயாச்சும் அந்த என்னமோ உடஞ்ச இடத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன்டா ஜே. வந்துட்ட என்ன பண்ற? ஆமா செட் பண்ணிட்டு திறந்து பாரு. இதுக்குள்ள எனக்கு ரொம்ப நன்றிடா. மகந்து நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல. உன்ன மாதிரி எவனும் பண்ணிருக்க மாட்டாங்கடா. இப்ப கெசத்திருப்பு. ஐயோ அப்படியே ஐஸ் குட்டி இருந்தது மயக்கம் வருது. ஐயோ காப்பாத்து. மறுபடியும் நீங்க தப்பிக்கணும். டேய் தம்பி தப்பிக்கிறது தான் உனக்கு ஒரே வழி. ஏன்னா நீ அங்க மூச்சு வாங்க முடியல. ஒரு ஸ்வீஸான மாதிரி இருக்குடா. இதுக்குள்ள என்னடா வேணும் உங்களுக்கு? அடே இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. எல்லாத்தையும் வந்து பாரு. ஓட்டி சத்த எதுக்குடா அந்த மாதிரி பண்ற? டே
இது கூட எதுவும் இல்லை கண்டுபிடிடா பிடிக்குது எத்தனை காட்டிட்டு சொல்றது அடே மரமண்ட இது தேவையாடா உனக்கு எடுத்தாச்சு பாதடே ஏதியாச்சு போடடே என்னடா உனக்கு வேணும் டே Is anybody watching? Anybody looking? டே வந்துருப்பாங்களா டே காய்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க மறக்காம இது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இடையே வீடியோ நல்லா போகாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் போய் விட்டா பாருங்க. இங்கேயே வச்சிருக்கான். அதான் நாளைக்கு எந்த ஒளிஞ்சுக்கோ. காய்ஸ் நம்ம எப்படியோ நம்ம ஜே கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த கேஜிக்கு எடுக்கிறதுக்காக சிமெண்ட்ரி போகலாம். மறுபடியும் அவுட் ஆகிறாயா கேஜிக்கு எடுக்கிறதுக்காக ஜே புரியுதா? நேற்றுக்கு அந்த கேஜிக்கு கிடைக்குமா? எங்கேயாச்சும் மண்ணுக்குள்ள தாண்டா போய் சிக்கிருக்கோம், தொலைஞ்சிருக்கோம்டா. சத்தம் போடாம இருங்க. போறான் போயிட்டான். குண்டு பொண்ணு காப்பாத்திட்டேன், தப்பிச்சு போயிடலாம். போடா காப்பாற்றுங்க. காப்பாற்றுங்க ஜே காப்பாற்று. குண்டு பொண்ணு என்ன போடுறா? என்ன பண்றோம்? எல்லாமே நீ ஒன்னே கட் பண்ணிட்டியா? ஐயோ நூறு குண்டு பொண்ணு பைத்தியக்காரி. என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயோ ஜி நீயே பாருடா. அட மைக்கு பாத்துட்டாப்ல பையப்புல. Charlie, that's Liz, your sister. Wait. என்ன பண்றான்? Hey. எனக்கு தூக்குறான். அது என்ன போயிடுச்சு? வாட்டர் ப்ளீஸ் ஐ லவ் பண்ணுறேன் கைஸ். இது இப்போ தான் தெரியுதா? இது என்னது? என்ன கைஸ் அது விழுந்துச்சு? ஐயோ போச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணது அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஜே உனக்கு நான் பண்ண வேண்டிய கடமையை நான் பண்ணிட்டேன், ஹெல்ப் பண்ணிவிட்டு. இப்போ அது குண்டு பொண்ணோட தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஏதாச்சும் ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் நாளைக்கா அப்படி இல்லைன்னா இன்னைக்கா கூப்பிட்டேன்னா நான் வந்துடுறேன். நான் ஒரு மகன் எப்படியும் சாக்லேட் த்ரீல பார்க்கலாம். மக்களே சாக்லேட் த்ரீல பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற தேங்க்யூ.